வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட 8 மாடு விற்பனை போடுறேன். 8 மாட்டில் இந்த சாலைக்குள்ள இருக்கிற மாடுகள்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. நடப்பில் என்ன வேறுங்கிறத பார்க்கலாம் சொல்கிறேன். இன்றைக்கி 8 மாடு விற்பனை போடுறேன். புது மாடும் இருக்குது, பழைய மாடும் இருக்குது. நேற்று செனக்கடேரி இது 49,000 போட்டிருந்தேன். மாடு அளவு மாடுதான் எல்லாம் விலை கேட்டாங்க, விலை துவையில்லை. ஏன்னா நேற்று போட்டதே விற்கிறதால விலை நம்ம வாங்கின விலைக்கு கீழே கேட்டாங்க, போட்டு அது கொடுக்கல. அனுசரித்து கேட்டாங்கன்னா தர 7 மாதம் 2 கிடேரி பல்லு சேர்ந்துச்சு, கறவையெல்லாம் இல்லை. 7 மாதம்னா கறவை எவ்வளோ கறக்குதுன்னு கேட்பாங்க, அநியாயம். கறவை இல்லை, 49,000 விலை போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு மாடு சென மாடு, அருமையான கிடேரி. என்ன மாதம் போனாலும் இந்த 16 லிட்டருக்கு கம்மி இல்லாமல் கறக்கு. 49 ரூபா இது விலை. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு வீடியோ பார்த்துட்டு பணம் அட்வான்ஸ் போடுறாங்களா அவங்களுக்கு தான் முதல் இடம். பாக்கி வந்து பார்த்துட்டு பிடிக்காதது அது 2வது இடம் தான். உண்டான சொல்கிறேங்க ஒளிமரம் இல்லாமல். அடுத்து 2வது மாடு இது 6 மாதம் செனை. கறவை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பொழுதோடு 1 லிட்டரோட கறக்கிறேன். ஒரு நேரம் கறவைலாம் வற்ற விட்டாங்க. இன்னொரு 1 மாதத்துக்கு 30 நாள் 30 நாளைக்கு கறக்கலாம். நீங்கள் நல்ல கிடேரிய போட்டிருந்த விலையெல்லாம் வேறு. இப்போ 43,000க்கு தர்றேன், கொண்டு போங்க. இன்னும் 2-3 மாதம் ஏதாவது மேய்ச்சாலுமே உங்களுக்கு ஒரு பொருளாகுது. மாடு அள்ளை கட்டி இலச்சி கிடக்குது, வேறு எந்த தவறும் இல்லை. மடிச்சிட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு 1.5 லிட்டராட வருது பால். பக்குவம் பண்ணோம்னா அதுக்கு மேலே நம்ம கறக்கும் பால் கூடு. ஏதோ 1 மாதம் 2 மாதம் செனை உறுதி. நீங்கள் பாலையவே பெருசாகவே நினைக்க வேண்டாம், அடுத்து கறந்து போடும். இதெல்லாம் 60-70க்கு போகும். அனுசரித்து தர்றேன், கொண்டு போய் கறங்க. வேறு எந்த தவறுக்கோ தப்புக்கோ அதெல்லாம் வேலை கிடையாது. இதெல்லாம் அன்னைக்கு போட்டு விலை நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை, இல்லாட்டி கொடுத்துருப்பேன். மக்கள் கேட்குறாங்க. நம்ப ஒரு 6-7 மாடு 7-8 மாடு போகிறதுனால நம்ப என்கிட்ட எல்லாம் போய் ஓடிட்டு வந்துடுறா, அப்படியே ஒரு குச்சி எடுத்து அப்படியே திங்கிடுச்சு தடுத்து விட்டுறோங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால அது செட் ஆகாது. எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலர் அப்படி கேட்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் பார்த்து வாங்காமே இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்றும் தவறில்லை, கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறக்கலாம். அடுத்து 3வது மாடு நேற்று போட்டிருந்த விலையெல்லாம் வேறு. இப்போ பால் கறந்துட்டாங்க. நான் இந்த புது மாடு கொண்டாட போயிட்டு அதுக்கு இடையில் இது கறந்த மடி பாலெல்லாம் உங்களுக்கு சர்வசாரமாக 4 லிட்டர் ஒரு நல்ல மடிக்காம்பு. நேற்று போட்டிருந்த விலை வேறு. இப்போ 41 ரூபா. செனையெல்லாம் உறுதி இல்லை. செனையாக இருந்ததுன்னா உங்களோட சேர்ந்து மாடு நெட்டுருக்குது. 41 ரூபா கை கறிக்கு போடுறோம்னா அதுக்கு தகுந்துருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், மின்பின் பண்ணி தர்றேன். செனையெல்லாம் உறுதி இல்லை, கொண்டு போய் நீங்கள் தாராளமாக நல்ல முறையாக நாளைக்கு ஒரு செனையே இல்லாமல் இருந்து ஒரு ஊசி போட்டு நிறுத்தினீங்கனாலும் 70 ரூபா 80 ரூபா அப்படி போகும் மாடு. இந்த மாடு நல்ல நெட்டு 1 ரூபா வரைக்கும் விற்கலாம் ஆள் போல். அடுத்து 4வது மாடு. 4வது மாடெல்லாம் கறவை அடிச்சிங்கன்னா சர்வசாதாரணமாக 12 லிட்டர் ஒரு நாளைக்கு இப்போவே கறக்கு. ஆபத்து பாருங்கள். ஒன்றும் பக்குவம் இல்லாமல் கறந்தது கறக்கெல்லாம் பைப் அடித்த மாதிரி பால் இருக்குது. இதோட விலை 45,000. செனையெல்லாம் உறுதி இல்லை. மாடு ஒரு 3 ஈத்து இருக்குது, உறுதியாக 3 ஈத்து இருக்குங்க. அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. பல்லூர் அளவுக்கு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. தீனி தண்ணி வைக்கப்புல்ல எல்லாம் சூப்பராக திங்குதுங்க. வேறு இடக்குன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கொடுக்குறவங்க சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்தேன்னா நான் ஏன் சொல்லி ஆகணும் கேளுங்க. கண்ணுக்கான ஃபோனில் பார்த்து வாங்குறவங்கிட்ட சொல்லி ஆகணும். மாடு ஒரு மீடியமான மாடு, நெம்ப பெருவெட்டும் இல்லை, நெம்ப சில்லும் இல்லை. 45 ரூபா கொடுங்க. மாடு அதுக்கு தகுந்து இருக்குது. மடி செட்டு கறக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க, பைப்பில் அடித்த மாதிரி. வேணுங்கிற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்க. அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் பழைய மாடு பிடிக்காத நண்பர்களாக சீக்கிரமாக பார்த்து பிடிச்சிக்குங்க. எல்லாம் காத்தடி காலத்தில் கட்டியே கிடக்குது. வெடியால் ஒரு சுட்டு புல்லு வச்சா பொழுதோடு ஒரு சுட்டு புல்லு வைக்கிற மாதிரி இருக்குது. அட்வான்ஸ் முடிக்கிறவங்க சீக்கிரம் மாட்டை ஏற்றுறதுக்கு வழி பாருங்க. அடுத்து 5வது மாடு 35,000 தான் விலை. பால் இப்போ ஒரு 2 தான் பக்குவம் பண்ணால் கூடிரு. எல்லாம் மாடு தேனமே ஓடாமல் தோப்பில் முடுக்கணும். மாடு தீவனா காலையில் ஒரு 2 கிலோ, பொழுதோட ஒரு 2 கிலோ ஒரு பூச்சி மாத்திரை போட்டு பக்குவம் பண்ணிங்கன்னா நல்ல முறையாக பால் திரும்பிக்க. அதுக்கு தகுந்த வேலை தான் போட்டுருக்கிறேன். பல்லெல்லாம் நல்லா இருக்குது. 35,000 ரூபா கொடுங்க. செனையெல்லாம் உறுதி இல்லை. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நைட்டு தான் வீடியோ வரும்.
நீங்கள் 10 மணி வரைக்கும் ஃபோன் பேசுவேன், 8 மணிக்கு தாண்டின்னு நினைக்கிற வீடியோ வரையில். அப்படி இருந்துச்சுன்னா காலையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா சரி மாடு இருக்குது இல்லைன்னு சொல்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். ரெகுலராக நான் மாடு வீடியோ போட்டேன்னா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிடுவேன். ஒரே கட்டாயமாக இந்த டயத்துக்கு தான் நம்ம வீடியோ போடுவோம் அப்படிங்கிறத பண்ண முடியல. இல்லைன்னா அதையும் கரெக்டாக பண்ணிடுவேன். அதை பண்ண முடியல. மாடு வந்து சேர்றது, வீடியோவே எரியறதுட்டா இது பண்ணி போடுறது, இதெல்லாம் முடியல. அடுத்து 6வது மாடு, இதெல்லாம் புது மாடுங்க பூராமே. நீங்கள் பழைய மாடுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. அடுத்து 6வது மாடு 7 மாத செனை மொட்டைக்கடேரி அருமக்கடேரிங்க. அளவான மாடு, ரொம்ப பெருவெட்டு, செல்லில் பார்க்க பெருசாக தெரிஞ்சுது அப்படின்னு என்னை பெத்தலாட்டம் பண்ணிடாதீங்க. 7 மாத செனை உறுதி. இன்னொரு 10 நாளைக்கு நீங்கள் வேணால் கறந்துட்டு அப்புறம் நீங்கள் வெட்டுறலாம். எனக்கு அடித்தர போய் ஒரு 10 நாள் கறந்து பார்த்துட்டு போகிற அப்புறம் விடுங்க. மடி செட்டு நல்லா இருக்குதெல்லாம் கண்ணு போட்டால் 10 பிதிக்கு போடும். பால் அருமை கோணம் நயா எல்லாம் இருக்குது. 43,000 விலை. எங்கள் அடித்தோட வந்து செக் பண்ணாமல் எந்த மாட்டையும் என்னோடய செனைன்னு சரித்திரமாக சொல்லி பழக்கம் இல்லை. சரித்திரமானா ஒவ்வொருத்தரும் அங்கே சொன்னாங்க. ஒரே வரியில் எனக்கு கொடுக்குற வியாபாரிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மனுஷர்கள்லாம், ஐயா செனைங்க செனை இல்லை அப்படின்னா அங்கே சொல்லி கொடுத்தாங்க அப்படிம்பாங்க. நம்மகிட்டலாம் அந்த வேலையே கிடையாது. யார் சொல்லி கொடுத்தாலும் நம்ம அடித்துறையில் டாக்டர் வந்து பார்த்துட்டு அது செனைன்னு சொன்னா தான் செனைன்னு சொல்லுவேன். அதனால் உறுதியான செனை 7 மாத செனை 43,000 விலை. 6வது மாடு. அடுத்து 7வது செம்பூத்து கடேரி அருமையான பெருவெட்டுங்க. காம்பு அகலம் மட்டும் 1/2 அடிக்கு ஒரு காம்பு அடித்து அப்படியே பைப்பு திரி விட்ட மாதிரி அடிக்கு. அந்த அளவுக்கு பாலுக்கு சொரப்பால் இருக்குது. 7 மாத செனை மாடு பெருவெட்டுக்குதெல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு போகிற மாடு. உங்களுக்கு இப்போ எப்படி வீடியோவில் தெரியுது நம்ம தெரியல. மாடு பெருவெட்டு கிடக்குது என்னங்க. இதோட விலை 50,000. அதுக்கு தகுந்த மாடு இருக்குது என்னங்க. மாடு நம்ப சில்லு நம்ப அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு மாடு பார்த்தாவே தெரியும், நல்லா தோரணையான மாடு. நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இப்போ சென மாடுகள்லாம் எனக்கு விற்கலின்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மடி வச்சே கண்ணு போடுற வாரமாக கொடுக்கலாம். அது நம்மளுக்கு 10-15 கிடைக்கி. ஏதோ ஒரு மாடு 4 மாதத்துக்கு மேய்ச்சாலும் 10-15 ஒன்றும் தவறு வராது. கொண்டு கரங்க வேண்டாட்டி விடுங்க. வேணும்னா கொண்டு வாங்க. நான் வித்தாச்சினாலும் வித்தாச்சின்னு எழுதி போடுறேன். பிக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மடி செட்டோட பிரித்து எடுத்து போட்டால் உங்களுக்கு தெளிவாக புரியும். காம்புக அப்படியே துண்டை அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி கோணம் தண்ணி தீனி பல்லு நல்லா இருக்குது. கொண்டு போங்க. 50,000 விலை செனையோடு தாரு. நாளைக்கு அனுப்பிச்சிங்கன்னா ₹1 மாடு போகும். இன்னும் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு கறந்துட்டே வரல. இப்போ நான் கறந்துட்டேன். வீடியோ பேசிவிட்டு அடுத்து அந்த மாடெல்லாம் கறந்துட்டேன். ஏன்னா காம்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு. அடுத்து 8வது மாடு சிந்து கிராஸு மடி செட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி கிருன்னு இருந்தது. கொஞ்சம் இப்போ அது ஒரு சோர்வு. எப்படி சொல்லணும், இன்னும் தண்ணி எட்டில். 42,000 விலை. உறுதியான செக்கப்பு செனை 3 மாதம் உறுதி. அதுக்கு மேலே ஒரு மாதம் மின்பின்னு தான் வரும். பின்னாடி வெள்ள முன்னாடி தான் இருக்குது. 3 மாதம் செனை உறுதி. டாக்டர் வச்சு பார்த்தாச்சு. செனைக்கு தான் வாங்கினது. அடிச்சோம்னா பால் பைப் திரி விட்டால் இருக்குது. கொஞ்சம் ஒரு பக்குவமாக கறக்கணும். ஒரு 2 மாற்றி உதையெல்லாம் கிடையாது. படுக்கு நமக்கு தள்ளு செனை இருக்குது, கறவை இருக்குது. உங்களுக்கு இது விற்கலினாலும் நாளைக்கு தனியாக எடுத்து போடுறேன். அப்போ தான் மாடு பிடிக்க. 42,000 பெருசே கிடையாது. கொண்டு போய் கறங்க. அடுத்து அந்த சாலைக்குள்ள நிறைய மாடுகள்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் இருக்குது. காற்றுனால உள்ள கட்டிக்கிறேன். பார்ப்போம். எந்த மாடு வேணுமோ தாராளமாக ஃபோன் பண்ணி கொண்டு போங்க.